மக்களவை தேர்தலோட முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட நிலைமையில தற்போது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்காக இந்தியா ரெடியாகிக்கிட்டு வருது. நாடு முழுவதும் ஏப்ரல் 26ஆம் தேதி நடக்க உள்ள இந்த தேர்தலில் 88 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. கர்நாடகால மொத்தமுள்ள 28 தொகுதிகள்ல 14 தொகுதிகளுக்கு இந்த இரண்டாம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நடக்குது. லிங்காயத் மற்றும் ஒக்கலிகானு 2 சாதிகள் ஆதிக்கம் செலுத்தும் கர்நாடகாவில் காங்கிரஸ், பாஜகனு 2 தேசிய கட்சிகளும் சாதிய மனசுல வச்சே வேட்பாளர்களை நியமிச்சிருக்காங்க. உடுப்பி, சிக்மகளூர், ஹசன், தக்ஷிண கன்னடா, சித்ரதுர்கா, தும்கூர், மாண்டியா, மைசூரு, சாமராஜன் நகர், பெங்களூரு வடக்கு, தெற்கு, மத்திய மற்றும் புறநகர் தொகுதிகள், சிக்பல்லப்பூர், கோலார் ஆகிய 14 தொகுதிகள் தான் இப்போ இரண்டாம் கட்ட தேர்தல்ல வாக்குப்பதிவு நடக்க போகுது. இதுல சாமராஜன் நகர், கோலாறு, சித்ரதுர்கா தொகுதிகள் தனி தொகுதிகள். சித்ரதுர்கா தவிர்த்து மீதமுள்ள 13 தொகுதிகளிலையும் 25 முதல் 30 விழுக்காடு வரைக்கும் ஒக்கலிகா சமூக வாக்குகள் இருக்கு. இதனால தனி தொகுதிகள் தவிர்த்து மீதமுள்ள 11 தொகுதிகள்ல 8 தொகுதிகளை ஒக்கலிகா சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்களுக்கு ஒதுக்கி இருக்கு காங்கிரஸ் கட்சி. தக்ஷிண கன்னடா, சிக்பல்லப்பூர் தொகுதிகள் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும், மத்திய பெங்களூரு தொகுதியை முஸ்லிம் வேட்பாளருக்கும் ஒதுக்கி இருக்கு காங்கிரஸ் கட்சி. இதன் மூலமா ஒக்கலிகா சமூக வாக்குகளோட சேர்த்து முஸ்லிம்கள் மற்றும் ஓபிசி மக்களோட வாக்குகளையும் மொத்தமா அல்ல காங்கிரஸ் வியூகம் வகுத்திருக்கு. தனி தொகுதிகள் நீங்களா மீதம் இருக்க 11 தொகுதிகள்ல 9 தொகுதிகள்ல மட்டும்தான் பாஜக நேரடியா களமிறங்குது. இதுல 4 தொகுதிகள் ஒக்கலிகா சமூக வேட்பாளர்களுக்கும், மீதமுள்ள 5 தொகுதிகள்ல 3 ஓபிசி வேட்பாளர்களுக்கும், லிங்காயத் மற்றும் பிராமண சமூக வேட்பாளர்களுக்கு தலா ஒரு சீட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கு. பாஜக கூட்டணியில இருக்க மதச்சார்பற்ற ஜனதா தளம் 2 ஒக்கலிகா வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கு. அதன்படி பார்த்தா காங்கிரஸ் 8 ஒக்கலிகா வேட்பாளர்களையும், பாஜக கூட்டணி 6 ஒக்கலிகா வேட்பாளர்களையும் இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடக்கும் 14 தொகுதிகளில் களமிறக்கி இருக்காங்க. சாதி வாக்குகளை குறிவச்சு தேசிய கட்சிகள் வகுத்திருக்கும் இந்த வியூகத்துல பாஜகவை விட காங்கிரசுக்கு தான் அதிக அட்வான்டேஜ் இருப்பதா சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். இதற்கு முக்கிய காரணம் கர்நாடகா மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் துணை முதலமைச்சராகவும் இருக்கும் டி.கே. சிவகுமார். ஒக்கலிகா சமூகத்தை சேர்ந்த இவரை முன்னிறுத்தி காங்கிரஸ் பிரச்சார வியூகம் வகுத்தது கடந்த 2023 சட்டப்பேரவை தேர்தலில் எதிர்பார்த்த பலனை கொடுத்திருந்தது. சட்டப்பேரவை தேர்தலின் போது ஒக்கலிகா சமூகத்தினர் அதிகமா வாழும் மாண்டியா பகுதியில் மொத்தமுள்ள 7 தொகுதிகளில் 6 காங்கிரஸ் கைப்பற்றியது அதற்கு ஒரு உதாரணம். அதனால இந்த முறையும் டி.கே. சிவகுமாருடைய முகமும் ஒக்கலிகா சமூக வேட்பாளர்களும் வாக்குகளை வாரி அள்ளிட்டு வருவாங்கன்னு காங்கிரஸ் தலைமை நம்புது. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் சித்தராமையா மூலமா குருபா சமூக வாக்குகளுக்கும் குறிவைக்கிறது காங்கிரஸ் கட்சி. கர்நாடகாவில குருபா சமூகம் 5 முதல் 6% இருப்பதால அவர்களுடைய வாக்கு வங்கி கடுமையான போட்டி இருக்கும் இடங்கள்ல வெற்றிக்கு உதவும்னு காங்கிரஸ் நம்புது. காங்கிரசுடைய இந்த வியூகத்துக்கு டஃப் கொடுக்க பாஜகவும் 4 ஒக்கலிகா சமூக வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கிறது. லிங்காயத்துகளின் கட்சி என அறியப்பட்ட மதச்சார்பற்ற ஜனதாதளம் கூட 2 தொகுதிகளை ஒக்கலிகா சமூகத்தினருக்கு ஒதுக்கி இருப்பது அரசியல் தந்திரமாக பார்க்கப்படுது. 2023 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று பாஜகவிடமிருந்து ஆட்சியை வாங்கி இருந்தாலும் 2024 மக்களவை தேர்தலில் பாஜகவோட ஆதிக்கம் அதிகம் இருக்கவே வாய்ப்பிருப்பதா கருத்து கணிப்புகள் சொல்லுது. பாஜக கூட்டணி 20 இருந்து 23 தொகுதிகள் வரை கைப்பற்ற வாய்ப்பிருப்பதா கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ள நிலையில காங்கிரஸோட இந்த சாதி கணக்கு அந்த கட்சி எதிர்பார்க்கும் வெற்றியை கொடுக்குமாங்கிறத ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சுக்கலாம்.